பாருங்க உங்க வாக்கு சதவீதம் என்ன, நீங்க யாரெல்லாம் கேள்வி கேட்கறீங்கன்னு கேட்கிறாரு அவரு. அதாவது எங்களுடைய வாக்கு சதவீதம் என்னவாக இருந்தாலும் தேசிய அளவிலே இன்றைக்கு நரேந்திர மோடி தமிழ்நாடு பேசுறோம். சார் இருங்க சார் இருங்க, இல்லங்க தமிழ்நாடு பேசுறோம். உங்க நரேட்டிவ் மாத்திட்டே இருக்க முடியாது. தமிழ்நாடு பேசுறோம். சரி பேசலாமா? இருங்க. யாருக்கு தொண்டை வத்தனாலும் விட மாட்டேங்கிறாரு குறுக்க பேசுறத. அதாவது தேசிய அளவில் எங்களுடைய பிரசன்ஸ் அப்படிதானே அப்படின்னா நீங்க மாநிலத்து உங்களுடைய பிரசன்ஸ் என்ன, தமிழ்நாட்டு அளவில் பாஜகவுடைய பிரசன்ஸ் என்ன? உங்களோட சொல்வது 12%. எப்போ யாரு 12% தனியா 18% கூட்டணியோட செக் பண்ணிட்டு வாங்க. நீங்க செக் பண்ணுங்க. நீங்க செக் பண்ணுங்க சார். நான் எலெக்ஷன் கமிஷன் டேட்டா படிக்கிறேன். இப்ப திரும்ப பாருங்க. நீங்க தைரியமா படிக்க மாட்டீங்களா? சரி அவர் பேசி முடிக்கலாமா? சொல்லுங்க. ஏன் சார் பாஜக காரர்களுக்கு தான் வேலையா? பாஜக ஆதரவாளர்களுக்கு எதிர்த்தரப்புன்னு ஒரு கருத்தே சொல்லக்கூடாது. கருத்தை சொல்லிட்டு இருந்தா நீங்க குறுக்க வந்துருவீங்க. நீங்க பேசும்போது குறுக்க வந்தனா, நீங்க பேசும்போது குறுக்க வந்தனா, நீங்க முதல்ல அந்த ஜனநாயக போக்கு கடைபிடிங்க. முதல்ல நான் எங்க இருந்து வர்றேன் அப்படின்னா தேசிய அளவிலே எங்களுடைய பிரசன்ஸ் எப்படி இருக்கு. நாங்கள் ஒரு தேசிய கட்சி, ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சிருக்கிறோம். அப்படி பார்த்தா காஷ்மீரை பிரிச்சு விட்டுட்டு நீங்க எதுக்கு அப்பனா ஒரு பிராக்சி நடத்தி ஒழிச்சிங்க? உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்துச்சுல்ல. அப்படித்தான் எங்களுக்கு எல்லா இடத்துலயும் ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கு. இங்க அலையன்ஸ்ல இருக்கிறது எங்களுடைய ஸ்ட்ராட்டஜி. உதிரிக்கு என்ன அர்த்தம்? உதிரிக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஒரு எம்எல்ஏ கூட வாங்க துப்பில்லாத ஒரு கட்சியின் பின்னால் போய் ஒளிந்து கொள்கிறீர்களே. கேட்டா செந்தில் பாலாஜி நீங்க பர்ச்சேஸ் பண்ணீங்களேன்னு சொல்றீங்க. செந்தில் பாலாஜி ஜனநாயக படுகொலையில் பர்ச்சேஸ் பண்ணவங்களுடைய கதையை பேசும்போது செந்தில் பாலாஜி என்பவர் இந்த கட்சிக்கு வந்த பிறகு, திமுக கட்சிக்கு வந்த பிறகு மீண்டும் ஒரு நாள் வேட்டையாடப்பட்டிருக்கிறார். ஆனால் உங்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா நீங்க வச்சிருக்கிறது வாஷிங் மிஷின். உங்ககிட்ட குற்றம் சாட்டப்பட்டவர்கள் வந்தால் நீங்க அவங்களை ஏத்துக்குவீங்க. இன்னைக்கு மேடை போட்டு ஒரு அமைச்சரை, ஒரு அஜித் பவார் தப்பா பேசுவீங்க, அவர் ஊழல்வாதின்னு சொல்லுவீங்க. உங்ககிட்ட வந்தா அவருடைய குற்றச்சாட்டை நீங்க கிளியர் பண்ணி விடுவீங்க. சுவேத் அதிகாரியோ ஹிமந்தா பிஸ்வா சர்மாவோ ராணாவோ யாராக இருந்தாலும் நீங்க உங்க கட்சிக்கு வந்து அவங்களை சேர்த்துக்குவீங்க. நாங்க சொல்லக்கூடிய உதாரணம் என்பது வேறு. நீங்கள் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிழ்ப்பீர்கள். அது உங்களை பத்தி நாங்க பேசிட்டு இருக்கிறோம். இது பாஜகவை பற்றி. அப்போ அதிமுக சொன்னாரு திராணி என்பது, நான் நம்ம தப்பான வார்த்தை தான் சொல்லிட்டேன், தப்பா நினைச்சிட்டேன். திராணின்னு இப்போதும் சொல்கிறேன். திராணி என்பது தவறான வார்த்தை அல்ல. நான் திராணியை பற்றி சொல்லும் போது திமுக அடைந்த தோல்விகளை பற்றி பேசுகிறார். நான் ஏன் திராணி அப்படின்னு சொன்னேன்னா கண்டெஸ்ட் பண்ணி தோற்கிறதுங்கிறது வேற. நீங்க இந்த இடத்தில் இவ்வளவு பாரம்பரியம் மிக்க ஒரு கட்சி நாம் தமிழர் அப்படின்னு அவருடைய வாதத்தின்படி, ஏன்னா அவர் தான் திரும்ப நாம் தமிழர் சப்போர்ட்டிவா பேசிட்டு இருக்கிறார். அப்ப நாம் தமிழர் என்கின்ற ஒரு உதிரி கட்சியின் பின்னால் ஒளிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம் என்ன இருக்கிறது? நீங்க நேரடியா உங்களுக்கு பப்ளிக் நெரேட்டிவ், உங்களுக்கு ஏன்னா நெரேட்டிவ் பத்தி அவர் சொன்னாரு, திமுக நெரேட்டிவ் செட் பண்றதுல எரிச்சல் ஆயிருச்சு அப்படின்னு. ஆப்கி பார் 400 பார் என்று ஆணவமாக பேசி அந்த நெரேட்டிவ்ல அடி உளுந்து உடைந்து சுக்குநூறாகி இன்றைக்கு அது மக்கள் மன்றத்திலே பாஜக இருக்கு. 400 பார் வரலையே. நம்ம பேசுறது நெரேட்டிவ் வச்சாங்க. சந்தோஷப்பட முடியும். பாவம் உங்களால ஒரு வக்கு பில்ல கூட முடிச்சா நிறைவேற்ற முடியல. நீங்க மூணாவது வாட்டி 100 சீட் வாங்கலையே. பாவம் குறுக்க வராதீங்க. 100 வருஷம் கட்சி ஆச்சு. மூணாவது வாட்டி 100 சீட் வாங்கலையே. நிறைவேற்றது நேரம் ரொம்ப குறைவா இருக்கு. மற்ற 3 டிஜிட் வாங்கலையே. அத பாவம் ஒரு விவாதத்துல கூட உங்களால அமைதியா ஒரு எதிர்க்கறத கேட்க முடியல. 3 டிஜிட் வாங்க முடியலையே மூணாவது வாட்டி. சொல்றீங்க வர வரல முடியலையே பாவம். ஒரு விவாதத்தில் கூட எதிர்க்கருத்தை ஏற்க முடியாது. உங்களால் எப்படி ஒரு எதிர்க்கட்சியை ஏற்க முடியும்? அதனால தானே நீங்க தேர்தல் ஆணையத்தை விலக்கி வாங்கி இவ்வளவு நெருக்கடிகளை கொடுத்து தலைவர் ராகுல் காந்தியை பேசக்கூட விடாமல் இருந்த போதும் கூட உங்களை உங்களுடைய எதிர்ச்சி அதிகாரத்தை கீழே இறக்கி இருக்கிறோம். ஒரு வக்ஃப் அமெண்ட்மென்ட்ல உங்களால நிறைவேற்ற முடியாத நிலைக்கு உங்களை தள்ளி இருக்கிறோம். உங்களால் தோன்றியதெல்லாம் மத வெறி கொண்டு நிறைவேற்றி உங்களுடைய சட்டத்தை உங்களால் நிறைவேற்ற முடியாம ஆக்கியிருக்கிறோம். நாடாளுமன்ற சந்தோஷப்படுறோம். கூட்டத்தொடரையும் பேச வேண்டியிருக்கு. அந்த நாள்ல இன்னும் விரிவா அதை பத்தி பேசலாம்.